இந்த BMS எபிசோட்ல நம்ம பார்க்க போறது how to render an animation in Blender. இமேஜ் ரெண்டர் பண்றதுக்கு ஒரே ஒரு கிளிக் தான், பட் அனிமேஷனை ரெண்டர் பண்ண என்னன்றதை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டெமோ சீனை தான் இன்னைக்கு நம்ம ரெண்டர் பண்ண போறோம். ஸோ இதை வந்து நான் சிம்பிளா ஒரு டெக்ஸ்ட்ல இருந்து அனிமேஷன் கிரியேட் பண்ணது தான். இது கீ ஃப்ரேம்ஸ் எல்லாமே நான் செட் பண்ணிட்டேன், கேமரா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க ரெண்டர் பண்றது இமேஜா இருந்தாலும் சரி அண்ட் அனிமேஷனாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலுமே அதுக்கு கேமரா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேமராவை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டர் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்ததாக நீங்கள் அனிமேஷனை ரெண்டர் பண்ணும்போது சில விஷயங்களை நீங்கள் கவனிக்கணும். முதல்ல உங்கள் அனிமேஷன் பக்காவாக இருக்கா, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கான்றதை நீங்கள் முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க. பிகாஸ் இமேஜ்ன்றது ஒரே ஒரு கிளிக்கில் நமக்கு ரெண்டர் ஆகி உடனே அவுட்புட் வந்துடும். பட் அனிமேஷன்றது அப்படி கிடையாது, நம்ம கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். அதனால் எந்த ஒரு தப்புமே நடக்காத மாதிரி கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீங்கள் ரெண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னா, உங்கள் அனிமேஷன் கரெக்டான அந்த ஃப்ளோ இருக்குதான்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஆப்ஜெக்ட்ஸ் கரெக்டான இடத்துல பிளேஸ் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது மூவ்மெண்ட்ஸ் இருக்குதான்றதையும் நீங்கள் கவனிச்சிக்கணும். அதுக்கப்புறமா மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ், அந்த மெட்டீரியல் டெக்ஸ்சர்ஸை வந்துட்டு எப்படி நம்ம செக் பண்ணுறது, அந்த மெட்டீரியல் கரெக்டாக இருக்கா, லைவாக ரெண்டரில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த அனிமேஷனை எப்படி ரெண்டர் பண்ணுறது அதை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. அண்ட் இது வந்து அனிமேஷனை நம்ம செக் பண்ணுறது, அதாவது நம்ம கிரியேட் பண்ண ஃபைலையோ இல்லை அனிமேஷனையோ செக் பண்ணுறது. அதுக்கு அடுத்ததாக சில செட்டிங்ஸ் நம்ம ரெடி பண்ணணும். அது என்னலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் விஷயம், உங்களோட ரெண்டர் செட்டிங்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த சைடில் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி பேனலில் உங்களுக்கு இங்கே ரெண்டுன்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், ஓகேங்களா? அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. இந்த ஐக்கான், கேமரா ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஈவ் இல்லைனா சைக்கிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் ரெண்டர் பண்ணலாம். அது உங்களுடைய ஓன் ப்ரிஃபரன்ஸ் தான். சைக்கிள்ஸில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸாக இருக்கும், பட் நல்ல ஒரு ரியலிஸ்டிக்கான குளோபல் எலிமினேஷன், ஸோ இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் ஆல்ரெடி எனேபிள் ஆகி நமக்கு ஒரு நல்ல அவுட்புட், ரியலிஸ்டிக்கான அவுட்புட் நமக்கு அதுலேருந்து கிடைக்கும். ஈவும் அதே மாதிரி தான் நல்ல அவுட்புட்டை எடுத்துகிட்டு வர முடியும். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் நிறைய எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது வரும். ஆனால் கொஞ்சம் ரெண்டு டைம் கொஞ்சம் நமக்கு கம்மியாக இருக்கும், ஓகேங்களா? இதான் இந்த ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல சைக்கிள்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டிவைசஸ், இந்த ஃபியூச்சர் செட்டப், இது எல்லாமே நான் வந்து அதில் இருக்கிற டிஃபால்ட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ரெஃபரன்ஸ்க்காக. இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்றதையும் நம்ம அப்புறமா நம்ம டீடைலாக பேசலாம், லைக் எப்படி ரெண்டர் ஆப்டிமைஸ் பண்ணுறதுன்னு, ஓகேங்களா? அதுக்கடுத்ததாக உங்களுடைய ரெண்டர் இமேஜோட ரெசல்யூஷன் என்ன, லைக் என்ன எஃபிஎஸ்ல இருக்கணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த அவுட்புட் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய்க்கோங்க. இங்கே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெசல்யூஷனை நீங்கள் செட் பண்ணலாம். ரெசல்யூஷன்னா ஃபுல் ஹெச்டியா, ஹாஃப் ஹெச்டியா, இல்லை அப்படின்னா 4K-வா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். கேமராவை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக அது ஃபுல் ஹெச்டியில் இருக்கும். அது உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ரெசல்யூஷனில் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய அனிமேஷன் எத்தனை ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தமாக 100 ஃப்ரேம்ஸில் இந்த அனிமேஷன் லூப் ஆகிட்டு இருக்குது. ஸோ 100 ஃப்ரேம் மட்டும் எண்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1ன்னு வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு வேளை தெரியாமல் 250 இல்லைனா 1000 இந்த மாதிரிப்பட்ட ஃப்ரேம்ஸை நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேவையே இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ராவாக அவ்வளோ ஃப்ரேம்ஸ் வந்து ரெண்டர் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டிங்கன்னா ஸோ நம்மளுடைய சிஸ்டம், நம்மளுடைய டைம் வந்து அங்கே வேஸ்ட் ஆகும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு கரெக்டாக அந்த அனிமேஷன் எங்கே முடியுதோ அந்த ஃப்ரேமை நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். மேபி 1-2 ஃப்ரேம் அதிகமாக நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு ஜஸ்ட் ஃபார் சேஃப்டி பர்பஸ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துங்களுக்காக. பட் ரொம்ப அதிகமாக நீங்கள் தேவையில்லாமல் அதிகமான ஃப்ரேம்ஸை நீங்கள் ரெண்டர் பண்ணுறதை தவிர்க்கிறதுக்காக இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்ததாக நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டியது இந்த FPS, ஃப்ரேம் ரேட். ஸோ என்ன ஃப்ரேம் ரேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்றத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஒரு வேளை அதிகமான ஃப்ரேம் ரேட் வைக்கிறீங்க, 120 இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெண்டர் டைம் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு உண்மையிலேயே அந்த இடத்துல அது தேவைப்பட்டால் மட்டும் அந்த மாதிரி அதிகமான ஃப்ரேம்ஸில் ரெண்டர் பண்ணுங்கள். தேவையில்லாமல் நம்ம அதிகமான ஃப்ரேம் ரேட் வைக்க தேவையில்லை. 24 இல்லைனா 25 இல்லை மேபி 30 நமக்கு போதுமானது தான். இந்த ரெண்டு செட்டிங்ஸ் அண்ட் ரெண்டர் இன்ஜின் எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த அவுட்புட் தான். அவுட்புட்னா என்னென்னா, நம்மளுடைய இமேஜஸ், அதாவது ஃபைனலாக ரெண்டர் ஆகிற அந்த இமேஜோ அந்த வீடியோவோ எந்த இடத்துல போய் சேவ் ஆகணும் அப்படின்றத நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த இடம், அதாவது எங்கே போய் சேவ் ஆகணும் அப்படின்றது. அதுக்கு வந்து நீங்கள் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கே நமக்கு சேவ் ஆகணுமோ அந்த இடத்த உங்களுக்கு காமிக்கும். அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபார்மேட், என்ன ஃபார்மேட்டில் வேணும். ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வீடியோவாகவும் ரெண்டர் பண்ணிக்கலாம்.
அதே நேரத்தில் நீங்கள் தனி இமேஜ் சீக்வன்ஸாகவும் ரெண்டர் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு இமேஜ்லி அதாவது இமேஜ் சீக்வன்ஸாகவே ரெண்டர் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு டைம் சேவிங்காகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பெஸ்ட்டான ப்ராக்டிஸாக இருக்கும். பெரிய பெரிய 3D ஸ்டுடியோஸ் லைக் மூவிஸாக இருக்கலாம், என்ன ஒரு 3D யூஸ் பண்ணுற இடமா இருந்தாலுமே அவங்க எப்போவுமே இமேஜ் சீக்வன்ஸாக தான் ரெண்டர் பண்ணி எடுப்பாங்க. ஸோ நீங்களும் அந்த ஒரு பழக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. வீடியோவாக ரெண்டர் பண்ணாமல் இமேஜ் சீக்வன்ஸாக ரெண்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நார்மலாக கலர் பிட் எவ்வளோ வேணும் அண்ட் டெப்த் எவ்வளோ வேணும், ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கடுத்ததாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஃப்ரேமை நீங்கள் டெஸ்ட் ரெண்டர் எடுத்துக்கணும். எப்போவுமே ஓகே எல்லாமே செட் பண்ணிட்டோம், எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நம்ம அனிமேஷன் ரெண்டர் பண்ண போயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் ரெண்டர் எடுக்கணும். அது எப்படின்னா, நம்ம நார்மலாக ரெண்டர் பண்ணுவோம் பார்த்தீங்களா இமேஜ், F12 வந்து ஷார்ட்கட். இல்லை உங்களுக்கு இங்கே வந்து போய் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டிங்கன்னா ரெண்டர் இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மட்டும் உங்களுக்கு ரெண்டர் பண்ணி காமிக்குதுங்க பாருங்கள். ஃப்ரேம் 84th ஃப்ரேம் வந்து நமக்கு ரெண்டர் பண்ணி காமிக்குது. இங்கே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஒரு வேளை ரெண்டு டைம் வந்து அதிகமாகுது, அது எப்படி கம்மி பண்ணுறதுனா நான் சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு வீடியோ நமக்கு தனியாக வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுடைய அனிமேஷனை ரெண்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ரெண்டு வழி இருக்கு. ஒன்று ஷார்ட்கட் தான், Ctrl F12 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அனிமேஷன் வந்து ரெண்டராக ஸ்டார்ட் ஆயிரும். அதே இது நீங்கள் இங்கே ரெண்டர் போயிட்டு ரெண்டர் அனிமேஷனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இங்கே ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே பாருங்கள் ஃப்ரேம் 1 2 3ன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சீனோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான். சீன் ஒரு வேளை ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டைம் அதிகமாகும். அதே நேரத்தில் உங்களுடைய CPU GPU ஸோ இது எல்லாமே சார்ந்தது தான். அதனால் உங்களுக்கு ஸ்பீட் ஆகுது பட் எனக்கு ரெண்டர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். இது வந்து CPU GPU அண்ட் நம்மளுடைய 3D சீனை பொறுத்தின எல்லா விஷயங்களும் கலந்தது தான். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சீனை ஆப்டிமைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அதோட வீடியோ தனியாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களுக்கு அனிமேஷன் எப்படி ரெண்டர் பண்ணுறது, ஒரு இமேஜ் சீக்வன்ஸை எப்படி எடுக்கிறதுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இமேஜ் சீக்வன்ஸை எப்படி நம்ம ஒரு வீடியோவாக சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாத்தையுமே நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அனிமேஷன் எப்படி ரெண்டர் பண்ணி எடுக்கிறது அண்ட் அதில் இருக்கிற செட்டிங்ஸ் என்ன, எப்படி எல்லாத்தையும் செட் பண்ணணும் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்தீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நாளைக்கு நம்மளுடைய பிளெண்டர் மினி சீரிஸில் என்ன எபிசோட் வரப்போகுதுன்றதை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பதிவில் பேசுவோம். அதுவரை உங்கள் AB.